ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலையை காலி செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக நயினார் போட்ட திட்டம், மெகா திட்டம், சூப்பரான திட்டம் அவருக்கு கை கொடுத்திருக்கு. அண்ணாமலையால ஓரங்கட்டிப்பட்ட வைத்தவர்களுக்கு தேடி தேடி போய் என்ன பண்ணிருக்கிறாரு, பொறுப்புகளை வாரி வழங்கி இருக்கிறார். நீங்க வாங்கண்ணே, அவரு கடக்குறாரு, இப்ப தலைமையே மாறிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி போய் என்ன பண்ணிருக்காரு, பதவிகளை கொடுத்திருக்கிறார். நயினார காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வார் ரூமை தூண்டி விட்டு வேலை பார்த்தாரு. ஆனா அண்ணாமலையே காலி செய்யறதுக்கு மெகா திட்டத்தை ஒண்ணு போட்டிருக்காரு. லல்டுல வச்சா பாத்தியா தாஸ், நட்டுல வச்சன் தாஸ் அப்படின்ற மாதிரி நயினார் அவர்கள் தயாரித்து வைத்திருந்த நிர்வாக பட்டியலை ஜேபி நட்டா என்ன பண்ணிருக்காரு, டிக் அடிச்சிருக்கிறார். ஓகே ப்ரொசீட், இவருக்கு பதவி கொடுங்க, அந்தமாவா அந்த அம்மாக்கு பதவி கொடுங்க, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி நட்டா என்ன பண்ணிருக்காரு, எல்லாரும் பேரும் டிக் அடிச்சிருக்காரு, இவங்களுக்கு எல்லாருக்கும் பதவி கொடுங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட குஷ்பு போன்றவர்கள், சசிகலா, புஷ்பா போன்றவர்கள் உட்பட 14 பேருக்கு துணைத் தலைவர்களை கொடுத்திருக்காரு. இதுல ஹைலைட் என்னன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலையால முழுக்க முழுக்க ஓரங்கட்டி வைக்கப்பட்டவர் KT ராகவன். அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, மாநில பிரிவு அமைப்பாளர் போஸ்டிங் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. வாங்கப்பா திருப்பி உள்ள. KT ராகவன் என்ன பண்ணிருக்காங்க, வரவேற்றிருக்கிறாங்க. அண்ணாமலையை காலி பண்ணணும்னா அண்ணாமலை யாரெல்லாம் ஓரங்கட்டி வச்சிருந்தாரோ அவங்க எல்லாரையும் இப்ப உள்ள கொண்டு வராரு, சீனுக்குள்ள கொண்டு வராரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். சோ KT ராகவனுக்கு என்ன பண்ணிருக்காரு, பதவி கொடுத்துறாரு. இதை தவிர்த்துட்டு ரவுடி எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, பாஜக சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் எடுங்க. இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைய காலகட்டத்துல தான் நிறைய குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, பாஜக சேர்ந்து இருக்காங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் எடுங்க, அவங்களை எல்லாரும் ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்திருக்கிறாரு. இதை தவிர்த்துட்டு பாஜகவுக்கு ஆரம்பத்துல இருந்து உழைச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே அண்ணாமலை அவர்கள் தலைவரா வந்த பிறகு என்ன பண்ணாருன்னா, தன்னை மீறி யாருமே வளர்ந்துடக்கூடாது, தன்னை மீறி யாருமே தெரிஞ்சிடக்கூடாது, செயல்படக்கூடாது அப்படின்றதுனாகவே சீனியர்கள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சிருந்தாரு அண்ணாமலை அவர்கள். சோ அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு ஏன், தனக்கு எதிரி இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் பி செல்வம் அவரையும் என்ன பண்ணியிருந்தாரு, அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்டி வச்சிருக்கிறார். இன்னைக்கு மாநில செயலாளர் போஸ்டிங்ல வினோத் பி செல்வத்தை போட்டிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். சோ அண்ணாமலையால யாரெல்லாம் ஓரங்கட்டி பட்டுச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் இப்போ கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம குஷ்பாக்கா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களால மாநில பொறுப்புக்கு வர முடியாம ரொம்ப தவிச்சிருந்தாங்க. வேண்டாம்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் ஆணையத்துல ஒரு போஸ்டிங் வாங்கின்னு போனாங்க. ஆனா அங்கேயும் சரியா செயல்பட முடியாம திரும்பவும் நான் என்ன பண்றேன், தமிழக அரசியலுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களை வந்து செயல்பட விடாம அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு, அப்படியே வச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு வாங்கம்மா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பண்ணிருக்காரு. தேடி தேடி யாரெல்லாம் அண்ணாமலை யாரெல்லாம் ஓரங்கட்டப்பட்டிருந்தாங்களோ அவங்களெல்லாம் வீடு போய் தேடி என்ன பண்ணிருக்காரு, கூட்டு வந்து இப்ப இவருக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. சோ அண்ணாமலை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ இன்னைக்கு எல்லாருமே ஒன்று கூடி அவர் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பாஜகல அப்படின்றதா நிதர்சனமான பேச்சா இருக்கு. நீங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை மாற்றின பிறகு, நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு யாரெல்லாம் அண்ணாமலையை ஒதுக்கணுமோ அவங்கள ஒதுக்குனாங்க. வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜாக்கா, ராஜா போன்றவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அண்ணாமலை அவர்களை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவர் சீனுக்குள்ள வரல. ஆனா இருந்தாலும் அண்ணாமலைக்குன்னு பாஜக ஒரு செட்டிங் அமைப்பு என்ன பண்ணாரு, கட்டமைச்சிட்டாரு. இப்ப அண்ணாமலை இல்லாம நீங்க கொங்கு பெல்ட்ல செயல்பட முடியாது. நீங்க உதாரணத்துக்கு பார்த்திருக்கலாம், அமித்ஷா அவர்கள் வந்தார் மதுரையில, அண்ணாமலை ஜி அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், எவ்வளவு பெரிய ஆரவாரம், எவ்வளவு பெரிய கைத்தட்டல் அப்படின்றத நம்ம கண் கூட பார்த்தோம். அமித்ஷா அவர்களே மிரண்டு போயிட்டாரு. என்னப்பா இங்க நான் பெரியாளா, அண்ணாமலை பெரியாளா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாரு, பேச போயிட்டாரு. சோ அதனாலே அண்ணாமலை அவர்களை டச் பண்ணாம வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை டேமேஜ் பண்ணணும், அண்ணாமலை அவர்களை பாஜக காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க, அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்று கூட்டி சேர்றாங்க. இப்போ KT ராகவன் வந்தது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு பாலியல் வழக்குல அவர் ரொம்ப ஓரங்கட்டி வச்சிருந்தாரு அண்ணாமலை அவர்கள். வேண்டாம், இதுக்கப்புறம் அவர் சேர்க்கவே கூடாது, பாஜகக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஓரமாவே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிருக்கிறாரு, எல்லாரையும் போய் தேடி தேடி என்ன பண்ணிருக்காரு, தூக்குறாரு. நீங்க வாங்க, நீங்க எல்லாம் பாஜகவின் முத்துக்கள், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு கூட. இதை தவிர்த்துட்டு பாஜகல அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆதரவா இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் மாற்றணும், அதே போல பாஜக யாரெல்லாம் செயல்படாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் மாற்றணும் அப்படின்ற ஒரு முழு குறிக்கோளை எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அடுத்த லிஸ்ட் ரெடி பண்றதுக்கு நயினார் நாகேந்திரன் ரெடி ஆயிட்டார்.
இதுல பாஜகவின் கனவாகவே செயல்படுகிற பூத் கமிட்டி அமைக்கிறதுலயும் அண்ணாமலை அவர்கள் கோட்டை விட்டுட்டார். இந்த பொறுப்பையும் நயினார் நாகேந்திரன் கையில் எடுத்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் பூத் வந்து இவங்க ஸ்ட்ராங் படித்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல இவரே நேரடியாக விசிட் பண்றாரு. விசிட் பண்ணி உண்மையிலேயே பூத் கமிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத என்ன பண்றாரு விசாரிக்க போயிரு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நயினார் நாகேந்திரன் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு ஒரு பூத் கமிட்டி மெம்பருக்கு. கேட்டா நாங்கெல்லாம் வந்து பாஜகவே இல்லை, அந்த நண்பர் என் ஃபோன் நம்பரை போட்டாரு, நல்லா பாஜக இல்லவே இல்லை, உறுப்பினர்களே இல்லை, நீங்க வேணா எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் கிழிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது பூத் கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை, அண்ணாமலை அவர்கள் செய்ய தவறி விட்டார் அப்படின்ற ஒரு காரணத்தை கையில் எடுத்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கே எதிர்க்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிருக்காரு, ஊர் ஊரா சென்று ஒன்றியமா சேர்ந்து கிளை சென்று என்ன பண்றாரு, பூத் கமிட்டி என்ன பண்றாரு ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இதன் மத்தியில பாஜகவால யாரெல்லாம் ஓரங்கட்டி பட்டு வச்சிருந்தாங்க சீனியர்கள் எல்லாரையும் என்ன பண்றாரு இப்ப போஸ்டிங் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து எப்படி வந்து அரசியல்ல காலி ஆக்கணும், பாஜக காலி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை காலி செய்யறதுக்காகவே நயினார் நாகேந்திரன் பண்ணிருக்காரு இந்த நிர்வாக பட்டியலை ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஜே.பி. நட்டா ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ கே.டி. ராகவன், குஷ்பு போன்றவர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, திரும்பவும் பதவி கொடுத்து பாஜகவின் முன்னணியில கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன் வந்துட்டாரு. அண்ணாமலை அவர்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சாதாரணமால நீங்க எண்ணிட முடியாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகக்குள் எந்த அளவுக்கு கட்டமைப்பு வச்சிருக்கிறாரு அப்படின்றத கண் கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதை தவிர்த்துட்டு இந்த குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க எல்லாம் அண்ணாமலை முன்னிலையில் சேர்ந்தாங்கல்ல, அவங்க லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் ராஜினாமா பண்ண போறாங்க. அண்ணாமலைக்கு யாரெல்லாம் ஆதரவா இருக்கிறாங்களோ, பாஜகவுக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கலையோ அவங்க எல்லாரையும் என்ன பண்ண போறாங்க, பாஜக விட்டு தூக்கி புதுசா நயினார் நாகேந்திரன் தலைமைக்கு ஆதரவா இருக்கிறவங்களை அந்த இடத்துல வந்து போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு நயினார் நாகேந்திரன். அதற்கான பட்டியலையும் ரெடி பண்ணி இருக்கிறாரு. இந்த பட்டியலும் ஜே.பி. நட்டா அவர்கள் டிக் அடிச்சு நயினார் நாகேந்திரன் கொடுக்க போகிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சோ அண்ணாமலை அவர்களை பாஜகவில் காலி செய்யணும்னா அண்ணாமலை யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களை எல்லாம் ஒன்று கூட்டி திரட்டு அவருக்கு எதிராக நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு மெகா திட்டத்தை நயினார் நாகேந்திரன் வகுத்து இருக்கிறாரு. அதுக்காகவே கே.டி. ராகவன், குஷ்பு போன்றவர்களுக்கு போஸ்டிங் கொடுத்து முன்னணியில வர வச்சிருக்காரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.